பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, சவக்கடலுக்கு ஜீவன் கொடுத்த நதி எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் 47வது அதிகாரம் 8வது வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆற்று நீர் சவக்கடலிலே கலக்கிறது. அது கலந்த பிறகு சவக்கடலுக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, அந்த நதி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஆற்று நீருடைய பயணம் எங்கே துவங்குகிறது அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிங்க. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் எசேக்கியேலை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ, வாசல்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. அப்போ ஆலயத்தின் கிழக்கு வாசலுக்கு கீழே ஒரு ஜீவ ஊற்று, ஒரு தண்ணீர் புறப்பட்டு அது கிழக்கு தேசத்தை நோக்கி ஓடி, கிழக்கின் வழியாய் ஓடி, கடைசியாக அது சவக்கடலிலே தன் பயணத்தை முடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரியுது. சரி, இந்த ஆற்று நீருக்கு 4 வகையான ஆழங்கள் கொடுக்கப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒவ்வொரு முறையும் கடக்கும் பொழுது அதனுடைய ஆழம் அதிகமாகி கொண்டே போகிறது. கரைக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. கரையின் 2 புறங்களிலும் விருட்சங்கள், செடிகள், கொடிகள் என்று பல உயிரினங்கள் அப்படியே பிரிந்து வளர்ந்து கிடக்கின்றன. இதை பார்த்து தான் அந்த தூதன் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நதி புறப்பட்டு போகிற இடம் உள்ள எங்கும் யாவும் அது ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த வசனத்தை அவர் கொடுக்கிறாரு. சரி, இப்போ இந்த நதியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த தியானத்தை முடிக்க போகிறோம். இந்த நதியுடைய பெயர் கிதரோன் நீரோடை, கிதரோன் ஆறு, கிதரோன் பள்ளத்தாக்கு தண்ணீர். இந்த 3 பெயரில் நம்முடைய வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த நதியுடைய பெயர் என்ன அப்படின்னா கிதரோன் ஆறு. இதற்கு வேதாகம விளக்கமும் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 15:23 மற்றும் யோவான் 18:1 படி இஸ்ரவேலிலே எருசலேமின் கிழக்கு வாசலில் இருந்து புறப்படுகிற தண்ணீரினுடைய பெயர் கிதரோன் ஆறு என்று சொல்லி இன்னைக்கு இந்த தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.